ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடைந்த எந்த நபராக இருந்தாலும் என்ன நடந்தது என்றால் அவர்கள் இந்த இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். நம்முடைய வழிபாட்டு முறைமைகளை எல்லாம் நம்ம வெறுமனே கடமைக்காக சடங்காச்சாரமா செய்கின்றோமா, அல்லது இந்த இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பாக இவற்றை மேற்கொள்கிறோமா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வேடிக்கையான கதை. ஒரு கிராமம் அதிகமாக பனைமரத்தில் ஏறி அங்கு கிடைக்கின்ற நுங்குகளை வெட்டி அல்லது பதநீரை இறக்கி வாழுகின்ற நபர்களை உள்ளடக்கிய கிராமம். அந்த கிராமத்துல ஒருவர் இருந்தார். அடிக்கடி பனை மரத்துல ஏறி இந்த மாதிரி பதநீரை இறக்குவது அல்லது நொங்கு வெட்டி அதன் வழியாக வருவாயை பார்த்துக் கொள்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் இவரிடம் ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன பழக்கம் அப்படின்னா, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அல்லது ஊர்ல ஏதாவது பிரச்சனை, இவருக்கு எதிராக பிரச்சனைனா, இவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது சிக்கல்னா உடனே என்ன செய்வாராம்? கோபத்திலேயோ வேதனையிலேயோ கவலையிலேயோ பனை மரத்துல ஏறி உட்கார்ந்துருவாராம். அங்கே ஏறி உட்கார்ந்து கோபம் தீர்ந்த உடனே இறங்கி வருவாராம். இது அவருடைய பழக்கமாக இருந்தது. வழக்கமாக வீட்டுல மனைவியோட சண்டை போட்டா இது மாதிரி ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்து விடுவார். அப்போ ஒரு முறை மனைவியோடு கடுமையான சண்டை, அதிகமாகவே வாக்குவாதம் இருந்தது. இவர் கோபத்தோடு காலையில ஒரு 10 மணியை போல பனை மரத்துல ஏறி உட்கார்ந்தார். மனைவிக்கு தெரிய வழக்கமா இப்படித்தான் உட்காருவாரு, மதியம் ஒரு 12 மணி அல்லது 2 மணிக்கு இறங்கி வந்து விடுவார் என்று பார்த்தார். ஆனா மாலை 4 மணி ஆகிவிட்டது, அவர் இறங்கி வரவில்லை. இருக்க இருக்க நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது, மாலை பொழுது ஆகிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பெண் அவரை ஏதாவது அங்கிருந்து தவறி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்கிற கவலையோடு ஊரில் இருந்த பெரியவர்களிடம் நிலைமையை சொல்ல, அவர்களுக்கும் ஏற்கனவே தெரிந்ததன் காரணமாக எல்லோரும் போய் அவரை சமாதானப்படுத்தி இறங்கி வர கேட்டுக்கொண்டார்கள். ஆனா அவரோ மிகவும் கோபத்தில் இருந்தார். அதிகமாகவே இன்னைக்கு பேசிவிட்டாய், என்னை திட்டிவிட்டாய், என்னுடைய கோபம் தணியவில்லை, நான் இன்றைக்கு இறங்க போறதில்லை என்று சவால் விடுகிறபடி பேசிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது பெரியவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் இறங்கி வருவது போல தெரியவில்லை, வேறு ஏதாவது வழியை மேற்கொள் என்று சொன்னப்ப வேறு வழி தெரியாம, அந்த கிராமம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ கிராமமாக இருந்ததன் காரணமாக அங்கிருந்த பங்கு சாமியாருடைய உதவியை நாடினாராம் அந்த பெண். அந்த சாமியார் அப்பதான் ஊருக்கு புதுசா வந்திருந்தாராம். அவர்கிட்ட போய், ஃபாதர், இது மறுபடியும் என் கணவருக்கு இந்த பழக்கம் இருக்கு, ரொம்ப நாளா இந்த பழக்கம் இருக்கிறது, எவ்வளவோ சொல்லி அவர் மாற மாட்டேங்கிறாரு, இப்பயும் பாருங்க ஏறி உட்கார்ந்துட்டு இறங்கி வர மாட்டேங்கிறாரு, இப்பயே மணி 5 மணி ஆகிவிட்டது, கொஞ்ச நேரத்தில் பொழுது சாய்ந்து விட்டது என்றால், இவர் தூக்கத்தில் தவறி கீழே விழுந்து விட்டார் என்றால் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்க ஏதாவது அவருக்கு அறிவுரை சொல்லி கொஞ்சம் கீழே இறங்கி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன் என்று கேட்டப்ப அந்த சாமியார் சொன்னாராம், அறிவுரை சொன்னா, எப்படிமா அவனுடைய கணவர் யாரும் தெரியாது, நானும் ஊருக்கு புதுசு, வேணும்னா அங்கே ஒரு ஜெபம் பண்ணி விட்டு ஆசீர்வாதம் போட்டு விட்டு வருகிறேன் என்று சொன்னப்ப, எதையாவது செய்யுங்க ஃபாதர், என் கணவர் எப்படியாவது இறங்கி வந்தா போதும் என்று அந்த பெண் சொன்னாராம். எனவே இந்த குருவானவர் சென்று பனை மரத்தடி நின்றவுடன் அந்த குறிப்பிட்ட பனை மரத்தடிக்கு போய் அதன் அடிவாரத்தில் நின்று கொண்டு மேலே இருப்பது யார் என்று ஒரு கணம் உற்று பார்த்தார். பின்பு இரு கரங்களையும் விரித்து ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லிவிட்டு, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படின்னு ஆசீர்வாதம் போட்டு அவர் வாடுக்கு போயிட்டார். சாமியார் போன கொஞ்ச நேரத்துல பனை மரத்து மேல இருந்தவர் மடன் கீழே இறங்கி வந்து விட்டார். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். எவ்வளவோ புத்திமதிகள் சொன்னப்ப, ஊரார்கள் அறிவுரை சொன்னப்ப கேட்காத ஒரு மனிதர் சாமியார் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் போட்டவனே இறங்கி வந்து விட்டாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப கீழே இறங்கி வந்தவரை கேட்டாங்க, எப்பப்பா இவ்வளவு வேகமா இறங்கி வந்துட்ட அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், அவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர் தான், இவர் தான் நம்ம ஊருக்கு புதிதாக வந்திருக்கிற சாமியாரா என்று கேட்டப்ப மற்றவர் ஆம் என்று சொன்னப்ப, கொஞ்சம் கடுமையான பெருவழியா இருப்பார் போல, வந்த உடனே என்னை முறைச்சு பார்த்து சைகையிலேயே மிரட்டினாரு. என்ன மிரட்டினாருன்னா, ஒழுங்கா மேல இருந்து கீழே இறங்கி வந்துரு, இல்லைன்னா வெட்டிருமே அப்படின்னு அவர் வாட்டுக்கு மிரட்டிட்டு போயிட்டாரு. ஆளை பார்த்தா செஞ்சாலும் செய்வார் போல, எதுக்கு வம்போடு பேசாம இறங்கி வந்துட்டேன் என்று சொன்னாராம். எதுக்கு இந்த கதையை சொல்லுகிறேன் என்றால், ஒரு சாதாரண சிலுவை அடையாளத்தை கூட தவறாக புரிந்து கொண்டவர், ஒருவேளை கோயில் பக்கமே அவர் போகாமல் இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த கதையை நான் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு சிலுவை அடையாளத்தை தவறாக புரிந்து கொண்ட இந்த நபரை போல
நம்மில் பலர் நமது வழிபாட்டினுடைய நோக்கத்தையே தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். எதற்கு ஆலயத்திற்கு வருகின்றோம்? ஆலயத்திற்கு வருவதனுடைய முதல் நோக்கம் என்ன, முக்கிய நோக்கம் என்ன என்பதை மறந்து விடுகிறோம். இறை உறவில் வளர்வதுதான், கடவுளிடம் இதையும் அதையும் கேட்பது அல்ல என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கடந்த உரையில இதை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாகவே சிந்தித்தோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மதங்கள் அல்லது ஆன்மீகங்கள் எவ்வாறு உருவாகின என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவாக இருந்தாலும் அல்லது எந்த ஆன்மீகத்தில் உச்ச நிலையை அடைந்த எந்த நபராக இருந்தாலும் என்ன நடந்தது என்றால், அவர்கள் இந்த இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இறைவன் தன்னோடு இருப்பதை, தன்னை தாங்கி பிடிப்பதை, தனக்கு வலுவூட்டுவதை உணர்ந்தார்கள். இது ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். ஆன்மீக அனுபவம், இறைவனது உடனிருக்கின்ற அனுபவத்தை பெறுவது. இப்ப இந்த அனுபவத்தை உதாரணத்துக்கு இயேசு பெற்றுக்கொண்டார். இப்ப சுத்தி இருந்தாங்க சீடர்கள், மற்றவர்கள் அவரை தேடி வந்தவர்கள் அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருப்பார்கள். உங்களுக்கு இந்த ஆன்மீக அனுபவம் கிடைத்ததே, அதை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களே, நாங்களும் பெறுகின்ற அளவிற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்களே. ஒருவேளை இவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை என்றாலும் இயேசுவினுடைய தரப்பில் என்ன ஒரு வேட்கை இருந்திருக்க வேண்டும்? நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆன்மீக அனுபவத்தை, நான் உணர்ந்த இந்த இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை இந்த மக்களும் உணர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இவர்கள் உணர்கின்ற பொழுது அவர்களது வாழ்க்கை செழிப்படையுமே என்று உணர்ந்து அதற்கான வழிமுறைகள் சிலவற்றை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இறைமகன் இயேசு அதான் செய்தார். இறைவனை உணர்வதற்கான, ஏன்னா இதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம், இறைவனது பிரசன்னத்தை உணர்வது. எனவே இறைவனது பிரசன்னத்தை உணர்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த வழிமுறைகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். ஆங்கிலத்துல 4C என்று சொல்வார்கள். முதல் C என்னன்னா கிரீடு. கிரீடு என்றால் நம்பிக்கை. இரண்டாவது C கோட், CODE. கோடு என்றால் கட்டளைகள், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. மூன்றாவது C கல்ட், வழிபாட்டு முறை, இறைவனை எப்படி வழிபட வேண்டும். நான்காவது C கம்யூனிட்டி, குழுமத்தோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும். இந்த 4 வழிமுறைகளில் ஒரு மனிதன் சரியாக நடந்து கொள்ளுகிற பொழுது மட்டுமே இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்வது என்று வெறுமனே ஆசை இருந்து கண்ணை மூட்டி உட்கார்றதுனால இறைவனை உணர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்கள் காட்டுக்கு தனியா போய் ஆண்டு கணக்கில் மாதக்கணக்கில் தியானம் செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அடிப்படையான கோட்பாடுகள் இல்லை என்றால், வழிமுறைகள் இல்லை என்றால் இறைவனை உணர்வது என்பது கடினமான காரியமாக ஆகிவிடும். இப்ப இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு வருவோமே. முதலாவதாக கிரீடு, ஒரு சில நம்பிக்கைகளை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கடவுளை எவ்வாறு பார்ப்பது? கடவுள் என்பவர் 3 ஆட்களாக இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்கிற 3 ஆட்களாக இருக்கிறார். திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். 3 ஆட்கள் ஒரே கடவுள் என்கிற ஒரு கோட்பாட்டை கற்றுக் கொடுத்தார். இது ஒரு விதமான நம்பிக்கை. இதே போல பல விஷயங்கள், மலைப்பொழிவு என்று சொல்கிறோமே, இவையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்த அந்த கிரீட் என்பதனுடைய பகுதி. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது கோட், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7, 8 போன்ற பகுதிகளில் இந்த ஒரு வழிமுறைகளைத்தான் கற்றுக் கொடுக்கின்றார். திருச்சட்டத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், திருச்சட்டத்தை வெறுமனே சடங்காச்சாரமாக கடைபிடிக்காமல் அதனை உள்ளார்ந்த அர்த்தத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்கிற கட்டளைகளை கற்றுக் கொடுத்தார். முழுக்க முழுக்க புதிய கட்டளைகள் அல்ல, பழைய கட்டளைகளை சரியான மனநிலையோடு கடைபிடிப்பது எவ்வாறு என்பதை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது, எவ்வாறு வழிபட வேண்டும், கல்ட். மத்தேயு நற்செய்தி 6வது பிரிவு 6வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் கடவுளை வழிபடுகிற பொழுது உங்களது உள்ளறைக்கு சென்று கதவுகளை தாளிட்டு மறைவாக இருக்கிற தந்தையோடு மறைவாக மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். இறுதியாக குழுமம், கம்யூனிட்டி. சீடர்களை எல்லாம் குழுவாகத்தான் இணைத்தார், 12 பேர். இந்த குடும்பத்திற்குள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யார் பெரியவன் என்கிற மனநிலையோடு செயல்படக்கூடாது, எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்கிற மனநிலைகளை கற்றுக் கொடுத்தார். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த 4 சீகள், இதுல ஒரு பகுதி வழிபாட்டு. ஒரு கிறிஸ்தவம் என்றாலே 4ம் இருக்கிறது, கிரீடு இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் நம்பிக்கை அறிக்கை என்று பாடுகின்றோம் அல்லது சொல்லுகின்றோம். அங்கு கோடு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும், 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருவாவை கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இது போக பல்வேறு விதமான வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாவதாக வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கிறது. திருப்பலி உட்பட, திருவருட்சாதனம் உட்பட நிறைய இருக்கிறது. இறுதியாக குழும வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்றால் ஒரு கிறிஸ்தவ குழுமம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற தெளிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இங்கு பிரச்சனை எங்கு வருகிறது? இந்த 4 வழிமுறைகளுடைய நோக்கம் ஆன்மீக அனுபவம் என்பதை மறந்துவிட்டு இந்த 4 வழிமுறைகளை பிடித்துக் கொள்வது. இப்ப நம்ம இறை நம்பிக்கை அறிக்கைய ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பாடலாக பாடுகிறோம், அதை அல்லது சொல்லுகிற பொழுது என்ன நடக்கணும்னா, ஒரு உள்ளார்ந்த உணர்வு ஏற்படணும். இந்த கடவுள் என்னோடு இருக்கிறாரு, எனக்காக தன்னுடைய மகனையே அனுப்பி இருக்கிறாரு, தூயாவி எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்காக பரிந்து பேச புனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகில் நான் நன்மை தீமைக்கு ஏற்றாற் போல் நடக்கின்ற பொழுது இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு, அங்கு அதற்கு ஏற்ற பரிசு காத்திருக்கிறது போன்ற மனநிலைகளை உள்வாங்க இறைவனது பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கும். கோடி என்று சொல்லப்படுகிற கட்டளைகளை சரியான மனநிலையோடு கடைபிடிக்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு என்னையும் உயர்த்துகிறது, பிறரையும் உயர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுவோம். அதே மாதிரி முக்கியமாக வழிபாட்டு முறைகளுடைய நோக்கம் இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை உணர்வது. ஆனா என்ன நடக்குதுன்னா, பல நேரங்களில் துரதிர்ஷ்டவசமா இவற்றை எல்லாம் கடைபிடிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர்றோம், பல திருப்பலிக்கு வருகிறோம். ஆனால் இறைவனது உடனிருக்கிற பிரசன்னத்தை உணர்கிறோமா? இந்த ஆன்மீக அனுபவம் என்பது எட்டா கனியாகவே இருந்து விடுகிறது. இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன பிரச்சனை? பரிசேயர்களும் கடவுளை நம்பினார்கள், இயேசுவும் கடவுளை நம்பினாரு. பரிசேயர்கள் வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருந்தார்கள், இயேசு அவ்வப்பொழுது நோன்பு இருந்தார். பரிசேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் அனைத்தையும் விம்மி பிசகாமல் கடைபிடித்தார்கள், இயேசுவும் கட்டளைகளை கடைபிடித்தார். பரிசேயர்கள் தங்களுடைய மூதாதையர் மரபுகளை எல்லாம் அப்படியே கடைபிடித்தார்கள், இயேசு ஒரு சில மரபுகளை தவிர மற்ற மரபுகளை பின்பற்றி வந்தார். எங்க பிரச்சனை வந்தது என்றால், இயேசு இந்த கட்டளைகள், வழிபாட்டு முறைகள் இவற்றினுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து அதன் வழியாக இறைவனை உணர முயற்சி எடுத்தார். ஆனால் பரிசேயர்கள் இவற்றை வெறும் சடங்காக, கடமைக்காக கடைபிடித்தார்கள். இங்குதான் மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் நமது சடங்குகளும் வழிபாட்டு முறைமைகளும் நாம் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கையும் நமது உள்ளத்தை மாற்ற வேண்டும், உள்ளார்ந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வராமல் வெறுமனே அவற்றை கடைபிடித்தோம் என்றால் அது அர்த்தமற்றதாக மாறிவிடும். ஏதோ ஒரு காலகட்டத்துல அது உருவாக்கப்பட்டது, நமக்கு என்ன, இன்னைக்கு இதெல்லாம் நவநாள் ஜெபங்கள்லாம் பார்க்கிறோம், அல்லது பாத யாத்திரை செல்வது, இவையெல்லாம் எந்த அளவிற்கு மனிதர்களை மாற்றுகின்றன? துரதிர்ஷ்டவசமா இவற்றை எல்லாம் கடவுளை மாற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கிறோம். பாத யாத்திரை போனா கடவுள் மனம் இறங்குவாரு, நவநாள் ஜெபம் இத்தனை ஜெபம் சொன்னா கடவுள் மனம் இறங்கி இதை கொடுப்பாரு. அன்பிற்குரியவர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எவற்றை எல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து விட்டார். கொடுப்பதற்கென்று கடவுள் எதுவுமே கிடையாது. இருகரம் விரித்தவராக அனைத்தையும் கொடுத்தவராகத்தான் இருக்கின்றார். நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளாத வரை நமது ஆன்மீக வாழ்க்கை செழிப்படையாது. கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் கொடுத்து விட்டார். ஆனா நமது குறுகிய மனநிலையின் காரணமாக, நமது குறுகலான புத்தியின் காரணமாக இறைவன் வழங்கி இருக்கிற செல்வங்களை நாம் நமதாக்குவதில்லை. இந்த ஆன்மீக வழிபாடுகளுடைய நோக்கம், கட்டளைகளுடைய நோக்கம், நம்பிக்கை அறிக்கை இடுகிறோமே அதனுடைய நோக்கம், குழுமத்தில் இயைந்து வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது, இறைவன் வழங்கி இருக்கிற கொடைகளுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளுவது, இறைவன் வழங்கி இருக்கின்ற அற்புதமான காரியங்களை நாம் பெறுவதற்கு நம்மை ஏற்புடையவர்களாக ஆக்கிக் கொள்வது. எந்த அளவிற்கு நமது மனதில் மாற்றங்களை கொண்டு வந்து நமது அணுகுமுறைகளில் நல்ல மேலான அணுகுமுறைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு இறைவன் வழங்கக்கூடிய அத்தனை கொடைகளும் நமதாகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமது வழிபாட்டுல மிகப்பெரிய பிரச்சனைனா சடங்காச்சாரம். ஒரு வழிபாட்டுக்கு எத்தனை சாமியார் வந்தாரு, ஒரு பூசைக்கு எத்தனை சாமியாருங்க வந்தாங்க, எத்தனை பேர் பங்கெடுத்தாங்க, இப்படித்தான் சொல்றோமே இல்லையா? அந்த திருப்பலியின் பொழுது கொஞ்சமாவது இறைவனை உணர்ந்தோமா? இறைவனது உடனிருக்கின்ற பிரசன்னத்தை கொஞ்சமாவது உணர்ந்தோமா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்புவது கிடையாது. அந்த உடனிருக்கின்ற பிரசன்னத்தை அப்படியே தள்ளிட்டு ஆடம்பரமா, சடங்காச்சாரமா, கடமைக்காக வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு இடத்துல ஒரு
கதை வாசித்தேன். இந்தியாவை சார்ந்த ஒரு தம்பதியினர், ஒரு கணவன் மனைவியும் அமெரிக்காவை சுற்றி பார்ப்பதற்காக சென்றார்கள். அங்கு யாரும் அவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் இவர்கள் இருவருமே சென்றார்கள். ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்த பொழுது அதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தம்பதியினர் இவர்களுக்கு நண்பர்களாக மாறினார்கள். அவர்கள் தங்களது வீட்டில் இவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். இவர்கள் பார்க்க வேண்டிய இடங்களுக்கு கூடவே சென்று பல்வேறு விதமான உதவிகளை செய்தார்கள். ஆக இவர்களது பயணம் மிக இனிமையான ஒன்றாக விரும்பினார்கள். எவ்வாறு நன்றியை வெளிக்காட்டுவது, ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு பொருளை தங்களது நன்றியினுடைய வெளிப்பாடாக அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்ப யோசித்து பார்த்து, அமெரிக்காவில் கிடைக்காத பொருளா, எல்லா பொருளையுமே அங்கிருந்து அங்கே வருகிறது, எனவே என்ன பொருளை அவர்களுக்கு கொடுப்பது என்று யோசித்த பொழுது ஒரு நல்ல அற்புதமான உணவு பண்டத்தை தயாரித்து கொடுக்கலாம், அமெரிக்காவில் கிடைக்காத உணவு பண்டத்தை இங்கிருந்து தயார் பண்ணி கொடுக்கலாம் என்று யோசித்து கடைசியாக இந்த தம்பதியினர் நவதானியங்கள் போன்ற எல்லாவற்றையும் மறைத்து ஒரு வித்தியாசமான சுவையான தின்பண்டத்தை செய்தார்கள். ஒரு சப்பாத்தி ரொட்டி மாதிரி வட்ட வட்டமாக அதை செய்தார்கள். மாவு, அந்த வட்ட வடிவமாக இருக்கிற மாவு பண்டத்தை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்க முடியாது. காரணம், ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். எனவே ஒட்டிக்கொள்ள முடியாத அளவிற்கு வட்ட வடிவில் இலைகளை, இந்த வாழை இலை இருக்கு பத்தியா, அதை வட்ட வடிவமா வெட்டி 2 தின்பண்டத்துக்கு இடையில வைத்து அப்படியே கொஞ்சம் நிறைய அடுக்கினார்கள். அடுக்கி அதோடு இதை எவ்வாறு செய்வது என்கிற குறிப்பையும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான மிக இனிமையான சுவையான தின்பண்டத்தை அனுப்புகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வட்ட வடிவமாக இருக்கிற இந்த தின்பண்டத்தை எண்ணெயில் பொரித்து சாப்பிட வேண்டியதுதான் என்று சொல்லி என்ற ஒரு குறிப்பை எழுதி அனுப்பினார். சில நாட்கள் கழித்து அந்த அமெரிக்க தம்பதியினரிடமிருந்து பதில் வருகிறது. என்ன பதில் வருகிறது? நீங்கள் அனுப்பிய தின்பண்டத்தை பெற்றுக்கொண்டோம், மிக சுவையாக இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியல. அந்த வட்ட வடிவமான தின்பண்டத்துக்கு இடையில மாவு மாதிரி ஏதோ பொருள் ஒட்டி இருந்துச்சு, அது எதுக்கு அனுப்புனீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாவு மாதிரி இருந்ததை அப்படியே சுரண்டி நாங்க வெளியில போட்டுட்டு மீதியை நாங்க பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பதில் எழுதியிருந்தாங்களாம். அப்ப எதை பொறிச்சு சாப்பிட்டாங்களாம்? வாழை இலைய பொறிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இலைய, தின்பண்டம் தான் உணவு, தின்பண்டத்தை ஒதுக்கி வைத்து விட்டு உதவியாக கொடுக்கப்பட்ட ஒன்றை பிடித்துக் கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களை, வழிபாடுகளாக இருக்கலாம், கட்டளைகளாக இருக்கலாம், இவையெல்லாம் உதவிக்காக வந்தவை. இவற்றினுடைய நோக்கம் இறை அனுபவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு இந்த இறை அனுபவத்தை நோக்கி நமது வழிபாடுகள் நம்மை தள்ளவில்லையோ, அன்றைக்கே இந்த வழிபாடுகள் திசை மாறிவிட்டன என்ற அர்த்தம். இதைத்தான் புனித பவுல் மிக தெளிவாக யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். முக்கியமாக புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது கட்டளைகளை கடைபிடிப்பது வீண் என்கிற அளவிற்கு சொல்லுவார். அதுக்காக கட்டளை கடைபிடிக்க வேணாம் அவர் சொல்லல. நம்பிக்கையோடு இந்த இறைவன் செயல்படுவதை உணர்வதற்கு இவற்றை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் எழுதுவார். எனவே இந்த அருமையான நாளில் நம்முடைய வழிபாட்டு முறைமைகளை எல்லாம் நம்ம வெறுமனே கடமைக்காக சடங்காச்சாரமா செய்கின்றோமா, அல்லது இந்த இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பாக இவற்றை மேற்கொள்கிறோமா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவது மிக அவசியமானது. அன்பிற்குரியவர்களை, பல நேரங்கள்ல கடமைக்காக அப்படியே தினமும் திருப்பலியில் பங்கெடுத்து அதை கடமைக்காகவும் கடனுக்காகவும் நாம் செய்ய பழகிவிட்டோம். நாம் வைத்திருக்கிற பேர் கொஞ்சம் இன்று மாறிவிட்டது. கடன் திருப்பலி. கடமைக்காக செய்யணும், கடனுக்காக செய்யணும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்று எண்ணுகின்றோம். அது கடன் அல்ல, இறைவனை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு. அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆய்வு, குரங்குகளை வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. ஒரு 5 குரங்குகளை ஒரு பெரிய கண்ணாடி குடுவைக்குள்ள போட்டாங்க. அந்த கண்ணாடி குடுவை, பெரிய கண்ணாடி குடுவை, அந்த கண்ணாடியினுடைய தடிமனானது மிக அதிகமாகவே இருந்தது. எனவே உடைத்து விட்டு வெளியில் வர முடியாத அளவிற்கு கண்ணாடி குடுவைக்குள் இந்த குரங்குகளை போட்டார்கள். ஒரு கதவு இருந்தது, கதவுக்கு உட்புறமாக தாழ்பால் இருந்தது. அந்த கண்ணாடி குடுவையின் மேற்புறமாக ஒரு திறப்பு இருந்தது. அந்த திறப்பின் வழியாக எதையாவது ஊற்ற முடியும் என்கிற ரீதியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 5 குரங்குகளை உள்ளே போட்டார்கள். உள்ளே போட்ட பிறகு என்ன நடந்தது என்றால், இயல்பாகவே ஒரு குடுவைக்குள் போடப்பட்டவுடன் அதிலிருந்து தப்பித்து வெளியேற வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். எனவே ஒரு குரங்கு என்ன செய்தது என்றால், அந்த தாழ்பாலை திறக்க முயற்சி செய்தது, உள்ளே இருக்கிற தாழ்பாலை. அப்பொழுது தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்தவுடன் ஆய்வாளர்கள்
அந்த மேற்புறமாக இருக்கின்ற திறப்பின் வழியாக சுடுதண்ணீரை குரங்குகள் மீது ஊற்றினார்கள். உடனடியாக அந்த தாழ்பாலை திறக்க போன குரங்கு நின்று விட்டது. சுடுதண்ணி அதனுடைய வேதனை அதிகமானவன். சிறிது நேரம் கழித்து இன்னொரு குரங்கு தாழ்பாலை திறக்க அங்கு சென்ற பொழுது மீண்டும் சுடுதண்ணீர் ஊற்றப்பட்டது. இவ்வாறு 2-3 முறைகள் நடந்தன. இப்ப குரங்குகளுக்கு புரிந்து போய்விட்டது, சுடுதண்ணீர் ஊற்றப்படுவதற்கும் தாழ்பாலை திறக்க முயற்சிப்பதற்கும் தொடர்பு உண்டு என்று. எனவே தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்தால் தங்கள் மீது சுடுதண்ணீர் ஊற்றப்படும் என்ற ஒரு உண்மையானது 5 குரங்குகளும் உணர்ந்து கொண்டதன் காரணமாக இப்ப தாழ்பாலை திறக்கிற முயற்சியில எந்த குரங்குமே ஈடுபடவில்லை. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்தார்கள் என்றால், இந்த 5 குரங்குகள்ல ஒரு குரங்கு அப்படியே வெளியில எடுத்துட்டு இன்னொரு குரங்கை உள்ளே செலுத்தினார்கள். இப்ப இந்த குரங்கு திரும்பவும் தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்த பொழுது மற்ற 4 குரங்குகளும் இந்த குரங்கை பிடித்து இழுத்தன. காரணம், 4 குரங்குகளுக்கும் தெரியும், தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்தால் சுடுதண்ணீர் ஊற்றப்படும். எனவே 4 குரங்குகளும் இந்த புதிதாக வந்த குரங்கை இழுத்தன. இவ்வாறு புதிதாக வந்த குரங்கு 3-4 முறை தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்த பொழுது மற்ற 4 குரங்குகளும் இழுத்தது இந்த குரங்கினுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது, இந்த தாழ்பாலை திறக்கக்கூடாதுங்கிறது. அடுத்து ஏற்கனவே இருந்த 4 குரங்குகள்ல இன்னொரு குரங்கை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு குரங்கை போட்டார். இந்த புதிய குரங்கு தாழ்பாலை திறக்க முயற்சி எடுத்த உடனே மற்ற 4 குரங்குகள், முதல்ல வந்து புதிதாக போடப்பட்ட அந்த குரங்கும் சேர்ந்து 4 குரங்குகளும் அந்த புதிய குரங்கை இழுத்தன. இதே மாதிரி நடந்தது. இப்படி ஒவ்வொரு குரங்காக மாற்றி ஒரு நேரம் வந்தப்ப அந்த குடுவைக்குள்ள முழுமையாக 5 புதிய குரங்குகள் இருந்தன. எந்த குரங்கின் மீதும் சுடுதண்ணீர் ஊற்றப்படவில்லை. ஆனா எது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு குரங்கு போய் தாழ்பாலை திறக்க முயற்சி பண்ணா மற்ற 4 குரங்குகள் இழுப்பது நடந்து கொண்டே இருந்தது. இதுதான் மனித மனம். மனித மனமானது ஒன்றை செய்ய பழகிவிட்டது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக அது கொடுக்கப்பட்டது, எனவே அது தேவையாக இருந்தது என்பதை உணர்கிறது. ஆனா காலப்போக்குல அந்த சூழல் மாறினால் கூட அதே காரியத்தை செய்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு பல காரியங்கள், திருப்பலி எதற்காக கொடுக்கப்பட்டது, அருள் அடையாளங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன, இவற்றினுடைய முதல் நோக்கம் இறைவனை உணர்வது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால் இதையெல்லாம் மறந்து விட்டோம். அப்படியே கடமைக்காக, மேலோட்டமாக, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அகங்காரத்தை நிலைநாட்டுவதற்காக ஆடம்பரமா அருள் அடையாளங்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டோம். அருள் அடையாளங்களுடைய முதல் நோக்கம், முக்கிய நோக்கம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அன்பிற்குரியவர்களை, நமது வழிபாட்டு முறைகள் உட்பட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் எல்லா அங்கங்களுடைய நோக்கம் இறை உணர்வு, இறைவனை உணர்வது என்பதை உணர்ந்து வாழ்வதற்கான அருளை இறைவன் நம் அனைவருக்கும் தருவாராக. உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆணாக இருந்தால் டெசர்ட் ஃபாதர் என்று அழைப்பார்கள், பெண்ணாக இருந்தால் டெசர்ட் மதர் என்று அழைப்பார்கள். இந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய அனைத்துமே என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் ஒரு ஏழை குடியானவன், இதை என்னுடைய சுவாசத்தோடு இணைந்து சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். 10 நல்லதை மறந்துட்டு ஒரு தீயதை திரும்ப திரும்ப நினைச்சு அந்த உறவே வேண்டாம் என்ற நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம்.